சோ இந்த ஒரு உலகத்துல மியூசிக்கு பேர் போனவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க, டான்ஸுக்கு பேர் போனவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. சோ இது ரெண்டுமே கலந்து இந்த ஒரு உலகத்துல டாப் ஃபர்ஸ்டா இருந்துட்டு வராங்க அப்படின்னா இந்த ஒரு பிடிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு கேங்க சொல்லலாம். கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இவங்க நார்த் கொரியால இருக்காங்க, ஏசிய நாட்டை சேர்ந்தவங்க அப்படிதான் சொல்லணும். இந்த ஒரு கேங்ல மொத்தம் 7 பேர் மட்டும்தான். இவங்க 7 பேர் சேர்ந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அந்த ஒரு ஆடியன்ஸ் ஆகட்டும், சோ எல்லாருமே கத்துவாங்க, கதறுவாங்க, வீடியோ எடுப்பாங்க, அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா சொல்லப்படுது. ஏன் எதனால இன்றளவுமே இந்த ஒரு பிடிஎஸ் கேங்குக்கு இவ்வளவு பெரிய ஃபேன்ஸ் இருக்காங்க வேர்ல்டு லெவல்ல? அண்ட் நம்ம இந்தியாக்குள்ள ஆகட்டும், ஒரு சின்ன வயசு பொண்ணாகட்டும் பையனாகட்டும் இன்றளவுமே பிடிஎஸ்க்கு அதிகமான ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லப்படுது. அண்ட் நம்பிக்கைக்குரிய ஒன்று அப்படின்னு சொல்லலாம். யார் இந்த பிடிஎஸ், எதுக்காக வந்து பாத்தீங்கன்னா இவங்க இந்த மியூசிக் குள்ள இறங்கினாங்க, எதுக்காக இந்த ஒரு கேங்குக்கு இவ்வளவு ஃபேன்ஸ் இருக்காங்க, இவங்க ஈஸியெல்லாம் மேல வர கிடையாது, இவங்க அனுபவிச்ச வழிகள்ல என்ன, எதுக்காக இவங்கள இவ்வளவு டார்ச்சர் பண்ணி இவ்வளவு மேல ஏத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு வீடியோல ஃபுல் அண்ட் டீட்டெயிலா பார்க்க ஆரம்பிச்சிடலாம். பட் ஆனா இந்த ஒரு ஸ்டோரி கேட்கிறப்ப நல்ல ஒரு மோட்டிவேஷனலா இருக்கும், அதுக்கான நான் கேரண்டி. சரி வாங்க, நான் உங்க இன்ஃபார்மர் திஸ் ஐடி ஸ்குவாட். சரி, ஸோ பிடிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு வேர்டுக்கு ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா பேங் டவுன் பாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க. இந்த ஒரு கேங்ல 7 பேர் இருக்காங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அவங்களுடைய ஒவ்வொருத்தரும் நேம சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஆரம், ஜின், ஜூகோ, ஜீகோ, ஜங்கு, ஜட், வீகா அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 7 பேர் இருக்காங்க. இந்த ஒரு 7 பேத்தையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி, அந்த ஒரு கம்பெனி பேர் என்ன அப்படின்னா பிக் ஹிட் கம்பெனி. மிகப்பெரிய ஒரு என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்காக உருவாக்கப்பட்டது, மிக ஒரு சின்ன கம்பெனி அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ஒரு கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெர்சனுக்குள்ள இருக்கிற திறமையை அனலைஸ் பண்ணி அவங்களுக்கு தேவையான பெர்சனை சூஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிராக்டிஸ் கொடுத்து நல்ல ஒரு ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், ஸோ இது மாதிரி பண்ண வச்சு இவங்களோட கம்பெனி மேலே ஏற்றணும், இவங்களும் மேலே ஏறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி அப்படின்னு சொல்லணும். நல்ல ஒரு மோட்டிவ்ல உருவாக்கப்பட்டது, ஒரு சூப்பரான கம்பெனி அப்படின்னு கூட சொல்லலாம். சரி, எனிவே இந்த ஒரு கம்பெனி ஆகட்டும், இந்த ஒரு 7 பேர் ஆகட்டும், நல்ல ஒரு ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய மிகப்பெரிய ஒரு கம்பெனி தான். இவ்வளவு ஈஸியா மேல வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த ஒரு 7 பசங்கள் ஆகட்டும் அண்ட் இந்த ஒரு கம்பெனி ஆகட்டும் மேல வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். சரி, பிடிஎஸ்ல இருக்கக்கூடிய 7 பேர்த்தோடைய ஹிஸ்டரி இப்ப பார்க்க ஆரம்பிச்சிடலாம். சோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு மேல வந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஒவ்வொரு பெர்சனுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஸ்மால், ஒரு சின்ன குடும்பத்துல இருந்து பிறந்து வளர்ந்த ஒரு பர்சன் அப்படி கூட சொல்லலாம். சரி, எனிவே இப்படி இருக்கக்கூடிய இவங்க ஒரு காலகட்டத்துல 7 பேர் ஒட்டுக்கா சேர்றாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு நல்ல ஒரு பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய மிகப்பெரிய ஒரு டேலண்டுடைய பசங்க அப்படின்னு சொல்லணும். இந்த ஒரு 7 பேருமே இப்படி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துல அந்த ஒரு நாட்டுல, அதாவது ஏசியா நாட்டுல, நார்த் கொரியால மிகப்பெரிய 3 லேபிளான ஒரு சேனல், ஒரு கம்பெனி அப்படின்னு கூட சொல்லலாம். இது மாதிரி பாட்டாகட்டும், டான்ஸ் ஆகட்டும், ஆல்பம் ஆகட்டும் நல்ல ஒரு எடுத்து ரிலீஸ் பண்ணி நல்ல ஒரு ஃபேமஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு காலகட்டத்தில் அதிகமா இருந்திருக்கு. இந்த ஒரு 3 லேபிள் கம்பெனியும் நம்ம ஒரு ஆல்பம் ரெடி பண்ணிட்டு போய் இது வீட்டை கொடுத்தோம் அப்படின்னா சோ ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ண மாட்டாங்களாமா. ஏன் அப்படின்னா அவங்க சூஸ் பண்றது மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அந்த ஒரு டைம்ல பிடிஎஸ் கேங்குக்கு மிகப்பெரிய பாத்தீங்கன்னா ஒரு மென்டல் டார்ச்சர் கொடுத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப தொந்தரவு பண்ணியிருக்காங்க. அதாவது இது மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு பர்ஃபார்ம் பண்ணி கொண்டு போய் ஒரு வீடியோ கொடுத்து ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ண மாட்டாங்களாமா. என்னடா இது இவ்வளவு கேவலமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அனுப்பி விடுறதாகட்டும், சோ ரொம்ப கேவலப்படுத்துறதாகட்டும், சோ இது மாதிரி பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு 3 லேபிளான கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா இன்றளவுமே இருந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சரி, இந்த ஒரு கம்பெனிக்கு வந்து இவங்க நிறைய ஆல்பம் கொண்டு போய் கொடுத்துட்டே இருக்கிறங்காட்டி வந்து பாத்தீங்கன்னா இவங்கள ஒரு டிவி ஷோக்கு கூப்பிடுறாங்க. அதாவது இந்த ஒரு பிடிஎஸ் இந்த ஒரு 7 பேத்தையும் ஒரு டிவி ஷோக்கு கூப்பிட்டு இவங்க 3 கம்பெனி தான் சேர்ந்து கூப்பிடுறாங்க. இவங்க தான் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். இந்த ஒரு டிவி ஷோ கூப்பிட்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு 7 பேத்தையும் பயங்கரமா அசிங்கம் பண்ணியிருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னா இந்த ஒரு டிவிக்கு முன்னாடி உட்காந்துட்டு இருக்கப்ப எல்லாமே பார்த்துட்டு இருக்காங்க, இந்த ஒரு உலகத்தில் எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லணும். இன்டர்வியூ, இந்த ஒரு கேங்ல 2 பேர் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்வியூக்காக உட்கார்றாங்க. முன்னாடி இருக்கக்கூடிய இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேள்வி கேட்கறாங்க. அதாவது இந்த ஒரு ஆல்பம் ரெடி பண்ணி இத்தனை கொடுக்குறீங்களே, நீங்க எந்த ஒரு மோட்டிவ்ல உருவாக்குறீங்க, எதுக்காக இப்படி உருவாக்குறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம், எது மாதிரியான டைப்பான சாங்ஸ் நீங்க கிரியேட் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்கறாங்க. இவங்க அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு லவ் ஃபெயிலியர் சாங்ஸ், ஒரு டிப்ரெஷன் சாங்ஸ், ஒரு செல்ஃப் லவ் சாங் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வகையான சாங்ஸையும் வந்து பாத்தீங்கன்னா நாங்கள கிரியேட் பண்ணுவோம். அண்ட் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு வேறுபடியது ஒரு அன்பை வெளிப்படுத்தும் இந்த ஒரு விதமாக சாங்க நிறைய கிரியேட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு இன்டர்வியூக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க.
ஸோ இவங்க இப்படி சொல்றப்ப டிவி சேனல்ங்காட்டி கிட்டத்தட்ட எல்லாருமே லைவ் ஷோ ஓடுது எல்லாமே பார்த்துட்டு இருக்காங்க. அந்த ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு 2 பேர்த்த அசிங்கப்படுத்துறாங்க. அதாவது இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு நார்த் கொரியன் பீப்புள்ஸ்க்கு ஆகட்டும், ஸோ ஏசியில இருக்கக்கூடிய ஆகட்டும், இந்த மீசை இதெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் வளராது. மீசை ஆகட்டும், தாடி ஆகட்டும், அண்ட் இந்த ஒரு ஹேர் மட்டும் நல்லா பொசு பொசு நல்லா ஃபுல்லா வச்சுக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பங்கமா இருப்பாங்க. இது மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பீப்புள்ஸை டக்குன்னு அனலைசன் பண்றப்ப நம்ம இதுல இருந்து பாக்குறப்ப என்னடா ஒரு கேள் மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு டிவி ஷோக்கு முன்னாடி இவங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப, அதாவது இந்த ஒரு 3 கம்பெனி வந்து ஒரு ஆளை வந்து பாத்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க இல்லையா. சோ இந்த ஒரு ஆள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவுமே அசிங்கப்படுத்திடுறாங்க. அதாவது என்னடா நீங்க பொம்பளை மாதிரி இருக்கிறீங்க, நீங்களாம் 9டா அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அசிங்கப்படுத்திடுறாங்க. கிட்டத்தட்ட அந்த ஒரு டிவி லைவ் ஆகட்டும், ஸோ எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு பயங்கரமான ஒரு டிமோட்டிவ் பண்ணிடுறாங்க. என்னடா ஆல்பம் பண்றீங்க, இது மாதிரி பண்ண எப்படா ஹிட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப 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 அசிங்கப்படுத்திடுறாங்க. இவங்கள வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஊரே வேடிக்கை பார்க்குது அப்படின்னு சொல்லணும். ஸோ அந்த ஒரு இடத்துல அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நினைச்சு பாருங்களேன். ரொம்ப கஷ்டப்பட்டு இவ்வளவு ஆல்பம் கிரியேட் பண்ணி கொடுத்தாலுமே அவங்க ரிலீஸ் பண்றது 2வது மினிட் ரொம்ப இந்த அளவுக்கு அசிங்கப்படுத்துறோம் அப்படிங்கிறப்ப ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும் இல்லையா. சோ அந்த ஒரு கஷ்டத்தையும் இவங்க அனுபவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லணும். பட் ஆனா அப்பயுமே இந்த ஒரு பிடிஎஸ் கேங் அவங்களுடைய தன்னம்பிக்கை செல்ஃப் லவ் விட்டு தள்ள அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்படுது. சரி எனிவே இதே போல இந்த ஒரு 3 கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்ணி பாத்தீங்கன்னா இவங்கள இன்வைட் பண்றாங்க கிரியேட் பண்ணி. இவங்க வந்து பாத்தீங்கன்னா உள்ள வராங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது கூட இருந்து குழி பறிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இல்லையா. சோ அதே போலதான் இவங்க கூட நல்ல ஒரு பழகி ஒரு பெர்ஃபார்மனா ஒரு ஆள் வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் பண்றோம் சரி வாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கூப்பிடுறாங்க. அண்ட் அந்த ஒரு ஸ்டேஜ்லயுமே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2000 கணக்கான பீப்புள்ஸ் ஏகப்பட்ட பேர் உட்காந்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய ஒரு டைம்ல ஏகப்பட்ட கேங் சாங் பாடுது, எல்லாமே பாடுது, வராங்க போறாங்க. இப்படி இருக்கக்கூடிய ஒரு டைம்ல இவங்க இந்த ஒரு பிடிஎஸ் கேங் வந்து பாத்தீங்கன்னா நேமும் அவங்க கொடுத்துருக்காங்க. பட் ஆனா நேம் அவங்க வாசிக்கவே இல்லை. ஏன் அப்படின்னா கடைசியா எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க பிடிஎஸ் கேங்காக. இவங்க அந்த ஒரு காலகட்டத்தில் ஓரளவுக்கு நல்ல ஒரு ஃபங்க்ஷன், அதாவது ஃபங்க்ஷன் ஆகட்டும் பாடி நல்லா ஓரளவுக்கு மேல வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லணும். ஓரளவுக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்படி இருக்க ஒரு டைம்ல பிடிஎஸ் கேங்கோட ஃபேன்ஸ் ஆகட்டும் அந்த ஒரு 2000 பேர்ல இருக்காங்க. எல்லாமே பிடிஎஸ் கத்துறப்ப இவங்க லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு பர்ஃபார்மன்ஸ் மட்டும் மீதி கடைசியா முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றப்ப இவங்க பிடிஎஸ் சொல்லி கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஒரு டைம்ல வந்து பாத்தீங்கன்னா மேல இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, ஸ்டேஜ் மேல இருக்கக்கூடிய ஒரு நபர் பிடிஎஸ் கேங் வந்து பாத்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் பண்ண வரல, பயந்துட்டு போயிட்டாங்க, இத்தனை பேருக்கு பார்த்து அவங்களுக்கு பயமாமா அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்பவே கேவலப்படுத்துறாங்க. சோ இவங்க ரொம்ப கடுப்பா என்ன பண்றாங்க அப்படின்னா என்ன பண்ணலாம் சொல்லிட்டு யோசிக்கிறப்ப டக்குன்னு ஸ்டேஜ் மேல ஏறி அவங்கள கொஞ்சம் சண்டை போடுற மாதிரி இல்ல, டக்குன்னு மேல ஏறி வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே நின்றுறாங்க. எனிவே அவங்க நின்று காட்டி பாத்தீங்கன்னா அவருமே சாக்கா பாக்குறாரு. சோ எல்லாமே பாத்தீங்கன்னா கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம 15 பேர்த்துக்கு முன்னாடி தான் டான்ஸ் ஆடி இருக்கோம். ஸோ இப்போ இந்த டைம் இந்த ஒரு 2000 பேர்த்துக்கு முன்னாடி நம்ம பர்ஃபார்மன்ஸ் பண்ணி நல்ல ஒரு சம்பவம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஸோ எல்லாமே பிளான் பண்ணி அதே போல வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஏறி நின்றுறாங்க. அண்ட் அதே போல இவங்க நினைச்ச மாதிரியே இந்த ஒரு பர்ஃபார்மன்ஸையும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அங்க அந்த ஒரு கூட்டத்தில் இருக்கிறீங்க எல்லாமே செல் ஆகட்டும், ஸோ எல்லாமே வீடியோஸ்லாம் நிறைய எடுக்கப்படுது. அந்த ஒரு வீடியோவை இன்டர்நெட்ல ஏகப்பட்ட பேர் ஸ்டோரி ஆகட்டும் ஸ்டேட்டஸ் ஆகட்டும் எல்லாமே போஸ்ட் பண்ணப்படுது. இப்படி இருக்கக்கூடிய ஒரு டைம்ல அந்த ஒரு இடத்துல பிடிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு நேம் வந்து பாத்தீங்கன்னா உலகம் எங்கும் தெரிக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லணும். மிகப்பெரிய ஒரு சம்பவமான ஒரு அந்த ஒரு இடம் அப்படிங்கிறப்ப ஒரு மிகப்பெரிய ஒரு நேம் கிரியேட்டிவான பிளேஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். பிடிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு ஃபேமஸ் ஆனது இது இந்த ஒரு ஃபங்க்ஷன் இருந்து அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லப்படுது. இது மாதிரி டிமோட்டிவ் பண்ண ட்ரை பண்றப்ப டிவி சேனல் மேல மிஸ்டேக் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு நியூஸையும் பார்த்தீங்கன்னா வெளியிடுறாங்க. ஏன் அப்படின்னா தப்பா நேம் கொடுத்துட்டாங்க, அதாவது நேம் இருக்கு இவங்க வரலையன்னு நினைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க டிவி சேனல் வந்து பார்த்தீங்கன்னா சாரி எல்லாம் கேட்டு ஒரு இது பண்ணிடுறாங்க. ஒரு பயங்கரமான டிமோட்டிவ் பண்ணக்கூடிய நினைச்ச அந்த ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி ஃபர்ஸ்ட்ல வந்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். சரி எனிவே இதே போல இன்னொரு சம்பவம் நடந்திருக்கு. ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா இவங்கள வெயிட் பண்ண வச்சிருக்காங்க. காலையில 8 மணி டு 9 மணி வரையும் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ண வச்சிருக்காங்க. எந்த ஒரு சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை, எதையுமே கொடுக்காம மதிக்காம வச்சிருக்காங்க அப்படிதான் சொல்லணும். இவங்களுக்கு இன்வைட் பண்றாங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ரூம் வச்சு கொடுக்க முடியா, எந்த ஒரு ரூமே கொடுக்காம இவங்களை பார்த்து பார்த்தீங்கன்னா விட்டுட்டாங்களாமா. இவங்க அந்த ஒரு வராண்டால பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இது மாதிரி ரூம் தண்ணி வாட்டர் அப்படின்னு சொல்லி கேட்கறப்பலாம் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே தராம ட்ரெஸ் மாத்ததுக்காச்சும் இடம் கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்ப எந்த ஒரு ரூமுமே தராம ஸோ பாத்ரூம்ல போய் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸை மாத்துங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப கேவலப்படுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லணும் அந்த ஒரு 3 கம்பெனி சேர்ந்து. அண்ட் அதே போல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பாத்ரூம்ல போய் ட்ரெஸ் மாத்துறதாகட்டும், அந்த ஒரு பாத்ரூம் வெளியே பிராக்டிஸ் பண்றது டான்ஸ் ஆகட்டும், ஸோ எல்லாமே இது மேல பிராக்டிஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப 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 டிமோட்டிவ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு 3 கம்பெனி சேர்ந்து ரொம்ப இன்சல்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுல இருந்தே தெரிய வருது.
ஸோ இது மாதிரி வைரலான வீடியோல வச்சு கொஞ்சம் ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஒரு 3 கம்பெனி சேர்ந்து என்ன பண்ணுது அப்படின்னா, கரெக்டா 2010 ஒரு கொலை மிரட்டல் விடுது. நீ என்ன அவ்வளவு பெரிய ஆளா, இதுல இவ்வளவு பெரிய மேல வந்துட்டீங்க அப்படின்னா இவ்வளவு சீன் போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு கொண்டு உண்டா ஒருத்தரையும் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு இதை வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு மிரட்டலா விடுறாங்க. சோ இன்றளவுமே வெளியே போறதாகட்டும் தனியாலாம் போக மாட்டாங்களாமா, ஒரு கம்பெனிக்குள்ள மட்டும் தான் இருப்பாங்களாமா. சோ அந்த ஒரு கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன், அதாவது பிக் ஹிட் கம்பெனி. இந்த ஒரு கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு 7% திறமையை அனலைசிஸ் பண்ணி சோ மிகப்பெரிய ஒரு கேங்கே உருவாக்குது. இந்த ஒரு கேங் வந்து பாத்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் பண்ண சொல்லி எல்லா பக்கமும் கொஞ்சம் பாத்தீங்கன்னா வைரல் ஆக்கிட்டு வருது அப்படின்னு சொல்லணும். இந்த ஒரு 7 பேத்தி கண்ட்ரோல் பண்ணக்கூடியது ஒரே ஒரு கம்பெனி, பிக் ஹிட் கம்பெனி அப்படின்னு தான் சொல்லப்படுது. சரி, எனிவே இப்ப வந்து பாத்தீங்கன்னா இன்றளவுமே வெளியே போறப்ப தனியெல்லாம் போக மாட்டாங்க. இந்த ஒரு கம்பெனி ஆகட்டும். சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நல்ல பயங்கரமான ஃபேமஸ். சோ இப்ப இல்ல, அப்ப வந்து பாத்தீங்கன்னா வெளியே போறதுக்கு பயந்துப்பாங்களாமா. ஏன்னா இந்த ஒரு கொலை மிரட்டல் இப்படிங்கிறப்ப எல்லாத்தையுமே பயம் இருக்கு இல்லையா. சோ அதே போல இப்படி இருக்கக்கூடிய ஒரு டைம்ல ஒரு ஃபங்க்ஷன் பண்றாங்க, ஒரு ஷோ பண்றாங்க அப்படிங்கிறப்ப மட்டும் தான் ஒரு பயங்கரமான ஒரு பாதுகாப்போட போறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. சரி, எனிவே நிறைய ஃபங்க்ஷன் இந்த மாதிரி அட்டன் பண்றப்ப கிட்டத்தட்ட 2010 இருந்து 2015 வரப்ப வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அவார்டே வாங்குறாங்க. அந்த ஒரு அவார்டை வந்து பாத்தீங்கன்னா யூஎஸ், அதாவது அமெரிக்கால பிரசன்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லணும். சரி, எனிவே யூஎஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி நல்ல ஒரு அவார்டு வாங்குவாங்க. அந்த ஒரு டைம்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபேக் அவார்டு, காசு கொடுத்து வாங்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா சொல்லி அதுலயுமே ரொம்ப இன்சல்ட் பண்ணி டிமோட் பண்ணி ட்ரை பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு 3 கம்பெனியுமே அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப 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 கீழே இறக்கி விட இவங்க மேல ஏற வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப போட்டி போறாம அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி தான் போயிட்டு இருந்திருக்கு அந்த ஒரு டைம்ல. சோ என்னதான் இப்படி போனாலுமே இன்டர்வல் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பயங்கரமான ஒரு ரீச் பண்ணிட்டாங்க அப்படிதான் சொல்லணும். இப்போ ஒரு யூடியூப்ல ஆகட்டும் ஒரு ஆல்பத்தை ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பில்லியன் கணக்குள்ள வியூஸ் போகுது. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபேன்ஸ் ஆகட்டும் அத்தனை பேர்த்த வச்சிருக்காங்க. இந்த ஒரு கதையை கேட்கிறப்பவே தெரியுது எவ்வளவு கஷ்டப்பட்டு மேல வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க கூட இருந்தவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த பிக் ஹிட் கம்பெனி சொன்ன இல்லையா, இவங்க இன்றளவுமே பாத்தீங்கன்னா தனி கம்பெனியா உருவாக்கி நல்ல ஃபேமஸ் ஆனங்காட்டி இன்றளவுமே ஆல்பத்தை இவங்களே ரிலீஸ் பண்ணிட்டு வராங்க. இன் கேஸ் இந்த ஒரு டைம்ல அந்த ஒரு ஏரியா, அதாவது அந்த ஏசியா கண்டத்துல ஒரு இது இருக்குமாமா, ஒரு சட்டம், அதாவது ரொம்ப சின்ன கண்ட்ரி இல்லையா, அந்த ஒரு கண்ட்ரியில அங்க இருக்கிற பீப்புள்ஸ், அதாவது ஆனா பிறந்த எல்லாருமே மிலிட்ரிக்கு போகணும், அதாவது 2 வருஷம் கண்டிப்பா மிலிட்ரியில பணியாற்றி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா சொல்லப்படுது. சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா 2 பேர், அதாவது மொத்தமா 7 பேர் இல்லையா ஒரு கேங்ல, இப்ப வந்து பாத்தீங்கன்னா 2 பேர் அங்க வந்து பாத்தீங்கன்னா மிலிட்ரிக்கு போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சரி, எனிவே இந்த ஒரு 5 பேர் வந்து பாத்தீங்கன்னா மிலிட்ரிக்கு போயிட்டு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இந்த ஒரு ரொம்ப ஃபேமஸ் ஆனங்காட்டி கவர்மெண்டே பாத்தீங்கன்னா ஒரு ரூல்ஸ் போட்டிருக்காமா. அதாவது என்ன அப்படின்னா, இவங்க ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டு இருக்காங்க, இது மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. மேபி இந்த ஒரு சட்டம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் காமன், தடுக்கவே முடியாது அப்படிங்கக்கூடிய ஒரு சட்டம். இவங்க 7 பேர் சேர்ந்து என்ன டிசைட் பண்றாங்க அப்படின்னா, இந்த ஒரு சட்டத்தை நான் கண்டிப்பா பின்பற்றுவோம், இந்த ஒரு 2 வருஷம் மிலிட்ரி கண்டிப்பா நான் போய் வேலை செய்வேன், எல்லாருமே செய்வோம் அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா சொல்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு 30 வயசுக்கு மேல நாங்க பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்றதுக்கும் அதுக்கும் கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா ஒத்துழைக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு வருது. இந்த ஒரு டைம்ல அந்த ஒரு 3 மிகப்பெரிய ஒரு கம்பெனி சொன்ன இல்லையா, அந்த ஒரு கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா உங்க ஆல்பத்தை எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து பாத்தீங்கன்னா பிடிஎஸ், அதாவது பிக் ஹிட் கம்பெனி அவங்க கிட்ட கேக்குறாங்க. இவங்க பிடிஎஸ் கேங்ல சேர்ந்து முடிவு பண்ணிட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா, இல்ல நாங்க எப்படி உங்களுக்கு தர முடியும், இப்ப காலத்துல இப்ப நடந்துட்டு இருக்குது ஒண்ணு அப்படிதான் சொல்லணும். அதாவது நாங்களே எப்படி உங்களுக்கு தர முடியும், நாங்க வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்து இந்த ஒரு கம்பெனில இருந்து தான் இருக்கிறோம், இவங்க அவ்வளவு ஈஸியால உங்களுக்கு எல்லாம் தர முடியாது மாதிரி சொல்லியிருக்காங்க போல. சோ ஒரு பயங்கரமான ஒண்ணு அப்படிதான் சொல்லணும். எந்த அளவுக்கு இவங்கள இந்த ஒரு 3 சேனல்ஸ் ஆகட்டும் இவங்க எந்த அளவுக்கு கேவலப்படுத்தி கீழ்த்தள்ளி பார்த்தாங்களோ, சோ அந்த ஒரு கம்பெனியை இப்ப இவங்களோட ஆல்பத்தை ஆகட்டும் டான்ஸ் ஆகட்டும் மியூசிக் ஆகட்டும் எல்லாத்தையுமே கேட்கறாங்க அப்படிங்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா வீடியோஸை கேட்கறாங்க அப்படிங்கிறப்ப ரொம்ப ரொம்ப அவங்களையே இந்த அளவுக்கு மேல தூக்கி இப்படி பார்க்க வச்சிருக்காங்க அப்படிங்கிறப்ப சொல்லவே தேவையில்ல. இவங்களோட கொள்கை என்ன அப்படின்னா, டோன்ட் கிரை ஜஸ்ட் ட்ரை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு வாசகம் மாதிரி இருக்கிற இந்த ஒரு வேர்டை வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷனா ஆகட்டும் எல்லாமே எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா, என்னதான் உன்னை ஒருத்தர் கீழே தள்ளினாலும் நீயே கீழே எழுந்தாலும் நீயே தானா எந்திரி, நீயே தானா ட்ரை பண்ணிட்டே விடாத, முயற்சி விடாத, செல்ஃப் கான்பிடன்ஸா அதிகப்படுத்து அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு இது வந்து பாத்தீங்கன்னா இருந்துட்டு வருது. ஒரு மிகப்பெரிய ஒரு சூப்பரான ஒரு கோட்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். சரி, இந்த ஒரு பிடிஎஸ் கேங்குக்கு இந்த ஒரு கோட் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு 7 பேத்துக்குமே மனசுக்குள்ள எல்லாத்துக்குமே இருந்திருக்கு. சோ அதனாலதான் இவங்க மிகப்பெரிய ஒரு உயரத்துல இன்றளவுமே இருந்துட்டு வராங்க. கிட்டத்தட்ட ஒரு ஆல்பம் ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பில்லியன் கணக்குல வியூஸ் போகுது. சோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபேன்ஸ் ஆகட்டும் இந்தியா உலக லெவல்ல அந்த அளவுக்கு வச்சிருக்காங்க.
சரி, இவங்க இந்த ஒரு பிடிஎஸ் கேங்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவார்ட்ஸ்லாம் நிறைய வாங்கியிருக்கும் இல்லையா? சோ அந்த அவார்ட்ஸ்லாம் பத்தி பார்க்க ஆரம்பிச்சலாம். இந்த ஒரு அவார்ட்ஸ் அப்படிங்கிறப்ப நம்ம சொல்லவே தேவையில்ல, கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான மேல பாத்தீங்கன்னா அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. சரி, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 5 கிராமிட்டர் விருது, அதாவது கிராமிட்டர் விருது நாமினேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு 5 அவார்டு வாங்கியிருக்காங்க. சரி, 12 டைம் பில் போர்டு மியூசிக் அவார்டு அப்படின்னு சொல்லிட்டு 12 அவார்டு வாங்கியிருக்காங்க. 11 அமெரிக்க மியூசிக்கல் அவார்டு, அதாவது அமெரிக்கால பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி 11 அவார்டு வாங்கியிருக்காங்களாமா. 26 கின்னஸ் ரெக்கார்டை படைச்சிருக்காங்க. பிளஸ் பிளஸ் இந்த ஒரு ஏசியாவுடைய ஜிடி ரேட்டை அதிகப்படுத்துறாங்க அப்படின்னா இவங்கனால முடியும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லப்படுது. ஒரு கண்ட்ரியோட ஜிடி ரேட் அதிகமாகுது அப்படின்னா இவங்க இந்த ஒரு 7 பேத்தினால பிடிஎஸ் கேங்னால முடியுது அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லப்படுது. ஸோ மிகப்பெரிய ஒரு மிஸ்டீரியஸ் ஒன். இந்த ஒரு கதையெல்லாம் கேட்கிறப்போ மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷன் ஒன்றும் இருக்குல்ல. சரி, எனிவே இந்த ஒரு வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து என்ன டாபிக் பேசணும்னு சொல்லிட்டு மறக்காம ஒரு கமெண்ட் தட்டி விட்டுப்பாங்க. லெட்ஸ் பை.